ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? முத்து வந்து ஷோரூம் போயிட்டு வண்டி எடுத்துருவாங்க. இது ஏதோ வண்டியோட வண்டியோட இது மாதிரியே இருக்குது, ப்ரொமோஷன் வீடியோ மாதிரியே இருக்குது. இவன் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிப்பாங்க. இங்கே வந்து வண்டி வந்து பூஜை போடுவாங்க. பூஜை போட்டுட்டு மீனோட ஃபேமிலி இங்கே இருப்பாங்க. முத்து சொல்லுவான் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு போக சொல்லி. எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரவுண்ட்ஸ் போங்க, போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போகும்போது போலீஸ்கிட்ட மாட்டிப்பாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க, சார் எல்லாமே இருக்குது சார் எங்ககிட்ட கரெக்டான்னு சொல்லிட்டு. மாலை ஏமா போர்டு மேலே போட்டிருக்க, வண்டி நம்பர் விசிபிளாக இருக்கணும், இது தப்புன்னு சொல்லிட்டு ஃபைன் போட போவான். அப்போ கரெக்டாக சீதா வீட்டுக்கார் வந்துடுவார். முத்து சொல்லுவான், ஹெட் ஆஃபீஸர் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு இல்லை ஃபைன்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே என்ன புது வண்டி வாங்கிட்டீங்க போல், அந்த வண்டியை நாங்கள் தேடிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆமாம், அந்த வண்டியை நேரம் வேறு ஸ்டேட்டு போயிட்டு அதை நேரம் பிரித்து போட்டு அது போயிட்டே இருக்கும், இன்னும் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்கன்னு சொன்னோடனே மீனா சொல்லுவா, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிட்டாரு, திருடினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வண்டிக்கான காசு வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓ, எப்போ டிரைவர் வேலையை விட்டுட்டு போலீஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு சொல்லிட்டு கேட்பான். எங்களுக்கு தேவைன்னாக்கா நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம் நாங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவான். உன்னை வண்டி நல்லா இருக்கே, லோன் போட்டு வாங்கினீங்களான்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லைங்க, ஃபுல் காசு கொடுத்து தாங்க வாங்கணும். ஆமாம், லோன்னாக்கா சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மாதம் மாதம் கரெக்டாக வருமானம் வரணும்ல, நீங்கள் டிரைவரில் மாதம் மாதம் வருமானம் வரும்னு சொல்ல முடியாது, அதனால் லோன் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்குலாம் சொன்னோடனே இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவான். உடனே அப்புறமேட்டா சொல்லுவான், சீதா கூட வண்டி வாங்கலான்னு தான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். மீனா சொல்லுவான், இந்த வண்டியே நல்லா தாங்க இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு சொன்னோடனே, இல்லை வண்டி வாங்கலாமா இல்லை காரே வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள மட்டம் தட்டுற மாதிரியே பேசிகிட்டே இருப்பான். அதோட இவங்க வந்து கிளம்பிடுவாங்க. இங்கே வந்து ஸ்ருதியோட ஹோட்டல் இனாக்ரேஷன் இன்னைக்கு. எல்லா ஃபேமிலியும் வருவாங்க. இதில் மீனா ஃபேமிலியும் வருவாங்க. இதில் பார்த்தா அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸரு, அந்த பார்வதி அவங்க ஃப்ரெண்டு, அந்த ஃபேமிலியும் வருவாங்க. அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் ஃபேமிலி அவங்களும் வருவாங்க. எல்லாருமே வருவாங்க. கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் ஃபேமிலி வந்து செஃப்போட அத்தை மாமா அவங்களும் வருவாங்க. எல்லோரும் வந்தோடனே எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. இங்கே விஜயா வந்து சொல்லுவாள், மீனோட ஃபேமிலியெல்லாம் எதுக்கு இவள் இன்வைட் பண்ணா, இவளுக்கு யாரை இன்வைட் பண்ணணும் இன்வைட் பண்ணக்கூடாது எதுவுமே தெரியாது சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாள். இங்கே வந்து ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்துட்டு மீனாவையும் மீனா வீட்டுக்காரையும் பார்த்துட்டு ரொம்ப நக்கல் பண்ணுற மாதிரியே வந்து பேசுவார் ஸ்ருதியோட அப்பா. எப்படிம்மா எப்படி முத்து உன்னோட ஜோலியெல்லாம் எப்படி போகுது, உன்னோட டிரைவர் வேலை எப்படி போகுது. உடனே மீனா சொல்லுவா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அந்த டிரைவரை நம்பி தான் நீங்கள் வந்து உட்கார்ந்தாகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள். அதேமாரி கோயில் வெளியில் வந்து பூ வச்சுருக்கவங்க வந்து நீங்கள் என்னதான் வந்து சாமி பார்க்க போனாலும் நாங்கள் கட்டுற மாலை தான் ஃபஸ்ட்டு மாலை சாமிக்கு போகும், அதனால் எந்த தொழிலுமே வந்து கம்மியான இது இல்லை, எதையுமே குறைச்சி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லுவா. அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருக்கும். உடனே முத்து சொல்லுவான், மீனா சூப்பராக பேசின மீனான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறமாட்டா இங்கே இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸரும் ஆஃபீஸர் ஒய்ஃபும் அவங்க வந்தோடனே முத்து வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஆனால் இதுதான் சொல்லிட்டு சொல்ல மாட்டான். அப்புறமேட்டா அவங்க வந்து ஸ்ருதி சொல்லுவான், ஆண்டி இங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். விஜயாவுக்கு உடனே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறமேட்டா மீனா கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க, நீ கரெக்டான டைமில் நீயும் உங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டு சொன்னீங்கம்மா, முத்து வந்து அவங்க அம்மாவாகவே இருந்தாலும் தப்புன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டான், இதுக்காக உங்களுக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக முத்து வந்து உங்கள் அம்மா கடையை தூக்குனதை சொன்னால் நான் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது என்ன சொன்னோன்னே மீனாவுக்கு ஷாக் ஆகிடும், என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டா சீதாவையும் கூப்பிடுவா, சீதா இங்கே வாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு சொல்லிட்டு அப்போ நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டுக்கார் தான் வந்து ப்ரூவ் பண்ணார், அந்த ஆஃபீஸர் வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து இந்த வேலையை பண்ணார் சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கார் தான் ப்ரூவ் பண்ணி இது பண்ணார், அவரால் தான் முத்துவால் தான் நாங்கள் இந்த கடை வந்து திரும்ப வந்தது சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்ட எல்லாரும் வந்து மீனா வந்து அவங்க ஃபேமிலி எல்லாரும் கிட்ட சொல்லுவா. அப்போ எல்லோரும் கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க, ஏன் ஏன் நீங்கள் வந்து பொய் சொன்னீங்க, அவரால் தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஏமாம்மா சொன்னீங்கன்னு சீதா கேட்பா. இதில் என்னம்மா இருக்குது, அவரும் ட்ரை பண்ணாருமா, அவரால் நடந்ததுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீயும் சந்தோஷப்படுவ, அவரும் சந்தோஷப்படுவ, அதுக்காக தான்மா சொன்னேன், இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலி தானே எல்லாமே சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.